இன்று அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வருவார், நம்மை மீட்பார். காலையில் நீங்கள் அவருடைய மாட்சியை காண்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னைக்கு சோதரங்களே, நாம் ஜேசுவின் பிறப்பு நிகழ்ச்சியை நெருங்கிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஜேசுவை நெருங்குகின்றோம். சக்கேயு ஜேசுவை நெருங்கிய பொழுது அவன் பாவங்கள் அவனை விட்டு நீங்கியது. அதுபோன்று நாம் இயேசுவை நெருங்குகின்ற பொழுது எம்முடைய பாவங்கள், இயலாமைகள், பிளவீனங்கள் எம்மை விட்டு நீங்க வேண்டும். ஆண்டவரை பொறுத்தமட்டிலே எங்கள் வாழ்க்கை முக்கியம். எப்படி வாழ்கிறேன்? அந்த வாழ்க்கையிலே எம்மை பற்றி கொண்ட தீமைகள் யாவும் விலகி சக்கேயுவுக்கு எப்படி புது வாழ்வு கிடைச்சதோ அதுபோன்று எமக்கும் புது வாழ்வு கிடைக்க மௌனத்துக்குள் மனசுக்குள் போய், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியுங்க என்று சொல்லி மனசுக்குள் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்ட
மன்றாடுவோமாக. அன்பின் தந்தை இறைவா, உண்மை ஒளியின் தீச்சுடரால் புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீர். அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் ஆண்டவரே, விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. இன்று மாலை நாம் இயேசு பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அந்த பிறப்பு விழாவின் செய்தி எங்கள் மனசுக்குள் வாழ்க்கைக்குள் வந்து அதை வாழ்ந்து காட்ட எங்கள் அனைவருக்கும் வரம் தர வேண்டும் என்றும், இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் அல்லது குடும்பங்களையும், இங்கு வர முடியாமல் இருக்கின்ற எம்முடைய இறை மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களையும் இந்த இரவில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 2 தொடங்கி 4 மற்றும் 6 தொடங்கி 7 வரை. கார்வெளியில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களிகூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சியை பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலுமிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இன்று உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கின்றார். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரிய நாட்டில் குரேனியூ என்பவர் ஆளுநராய் இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பேரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான ஜோசப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பேரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து ஜுதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவள் அங்கிருந்த பொழுது மரியாவுக்கு பெருகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவளை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தை துணிகளில் சுற்றி தீவன தொட்டையில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து
உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆன்மீக சோதரங்களே, நாம் எல்லாரும் கிறிஸ்துமஸ் நிகழ்வில் இருக்கின்ற பொழுது, சுற்றுவர பார்க்கின்ற பொழுது மின் ஒளிகள் பளிச்சிடுகின்றன. வான வேடிக்கைகள் பூவாக வானத்திலிருந்து நெருப்பு பொறியை அவை கீழே கொட்டுகின்றன. மக்கள் மத்தியில் எங்கும் சந்தோஷம், புத்தாடைகள், ருசியான உணவுகள், இவையெல்லாம் இயேசுவின் பிறந்த நாளை இட்டு நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சந்தோஷ வாழ்க்கை நிகழ்ச்சிகளாக அமைந்திருக்கின்றன. அன்றைக்கு சோதரங்களே, இவை அனைத்தும் வேண்டும், தேவை. ஆயினும் இயேசு பிறந்ததன், அவர் பிறந்தபோது வந்த செய்தி, அந்த செய்தியின் தாக்கம், அந்த செய்தியின் நிகழ்வு எங்கள் உள்ளுக்குள்ளே போக வேண்டும். அன்றைக்கு சோதரங்களே, சில வேளை பெற்றோர்கள் சொல்வார்கள், என் மகனை பாடசாலைக்கு அனுப்பினேன், படிக்கிறான் இல்லை, ஆனா நல்லா விளையாடுவான், அங்கிருந்து ப்ரோக்ராம் இருந்தா நல்லா செய்வான், ஆனா படிக்கிறான் இல்லை. அவன் போன அந்த இடத்துக்கு பேர் பாடசாலை, பாடங்களை படிக்க வேண்டிய சாலை, அதுதான் முக்கியம். ஆனா அவன் பாடசாலையில் நடக்கின்ற மற்ற நிகழ்ச்சிகளில் அவன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். நாடகம், சமூக சேவை, விளையாட்டு, இது போன்ற பல நிகழ்ச்சிகளில் அவன் ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா பாடசாலையிலே முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு படிப்பு. படிப்பை தவற விட்டுவிட்டு சுற்ற வர நிகழ்வுகளில் அவன் கலந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். அன்றைக்கு சொல்றீங்களே, இது போன்ற சில வேளை எங்கள் வாழ்க்கையிலும் கிறிஸ்துமஸ் அதன் மையத்தை விட்டுவிட்டு சுற்றம் சூழ உள்ள நிகழ்ச்சிகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அவை வேணும்தான். ஆனால் கிறிஸ்து பிறந்த பொழுது வந்த செய்தி என்ன? அன்னைக்கு சோதரங்களே, கிறிஸ்து பிறந்த பொழுது இறைவன் கொடுத்த செய்தி அமைதி, சமாதானம். வானவர் அப்படித்தான் பாடினார்கள். அதுக்கு நல்ல மனசு வேண்டும். நல் மனதுடையோருக்கு அமைதி உண்டாகுக, சமாதானம் உண்டாகுக. அதுதான் இயேசு பிறந்த பொழுது இறைவன் கொடுத்த செய்தி. அந்த செய்தி அதை உள்வாங்காமல் சுற்றம் சூழ, நான் சொன்ன மாதிரி எல்லா நிகழ்வுகளும் சுற்றம் சூழ நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உள்ளுக்குள்ளே போக வேண்டியது அமைதி, சமாதானம். குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் அமைதி, சமாதானம். சமூகத்தில் மக்களுக்கிடையே அமைதி, சமாதானம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தான் படைக்க வந்தார். அன்னைக்கு சோதரிகளே, அவர் சொல்லுகின்றார், நான் புதிய வானம் புதிய பூமியை படைக்க ஆசைப்படுகின்றேன், உங்களுக்கு புதிய இதயத்தை தர ஆசைப்படுகின்றேன், பழைய இதயத்தை எல்லாம் விட்டுவிடுங்கள். அவர் சொல்வார், கல்லான இதயத்தை விட்டுவிடுங்கள், சதை உள்ள இதயத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அன்னைக்கு சோதரிகளே, சில வேளை பெற்றோர் பிள்ளைகளை பேசுவார்கள், சண்டை பிடிச்சா, ஏன் நாயும் பூனை மாதிரி சண்டை பிடிக்கிறீங்க? நாயும் பூனையும் ஒத்து வராது. ஆளுக்காள் எதிரி. நாய் சொல்லும், நான் வேற ஜாதி, அது வேற ஜாதி, என்னுடைய குலம் வேறு, அவளுடைய பூனையோட குலம் வேறு. இவ்வாறு ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பார்கள். சோத்தை வச்சா பூனை தின்றதா நாய் தின்றதா சிக்கல். அப்படி இருக்கின்ற பொழுதும் சில வேளை பாலூட்டுகிற நாய்கள் பூனைக்குட்டிக்கு பாலூட்டுகின்றன. பூனைக்குட்டி அழகாக போய் அம்மாட பால் குடிக்கிற மாதிரி நாயில் அது பாலை குடிக்கிறது.
அந்த நாய் விட்டு கொடுத்து சந்தோஷப்படுகிறது. அந்த நாய் பார்க்கிறது மனித அபிமானம், மனித நேயம். நீ வரு நான் வரு என்று அல்ல, உன் ஜாதி வரு என் ஜாதி என்று அல்ல, மனித அபிமானத்திலே, மனித நேயத்திலே இந்த நாய் தன்னிடமுள்ள நான் பெரிய குலம், நான் பெரிய ஜாதி, நீ யாரு எச்சி பூனை, ஆனா பால் கொடுக்கிறது அந்த நாய். உறவு, ஒற்றுமை, சமாதானம், அந்த ரெண்டு உயிர்களுக்கு இடையில் வருகின்றது. பைபிளில் வரும், பைபிளில் சொல்லப்படுகின்றது, ஆண்டுடைய புதிய வானம் புதிய பூமியிலே அவர் படைக்கிற பொழுது அங்கு ஓநாய்களும் பசுக்கன்றுகளும் ஒன்றாக மேயும். ஆளையால் பிடிச்சு தின்றது, அதான் அது இயற்கை. அவர் சொல்வார் அவையெல்லாம் ஒன்றாக மேய்கின்றன. அதுதான் புதிய வானம் புதிய பூமியிலே வருகின்ற நிகழ்வுகள். நம்பிக்கை சொல்லுங்கள், இவ்வாறு பைபிளிலும் சரி இயற்கையிலும் சரி பார்க்கிற பொழுது, ஒருவர் தன்னை விட்டுக் கொடுக்கிற பொழுது, அடுத்தவரை மதிக்கின்ற பொழுது, சமாதானங்களும் அமைதிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கை சொல்லுங்களே, இயேசு பிறந்த பொழுது நான் சொன்னது போல கொடுக்கப்பட்ட செய்தி சமாதானம், அமைதி. இயேசு உயிர்த்த பொழுது, காட்சி விட்ட பொழுது அவர் கொடுத்த செய்தி உங்களுக்கு சமாதானம். எனவே இயேசுவின் வருகை சரி, இயேசுவின் வருவின் போதும், இயேசு இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுதும் அவர் சொன்னதெல்லாம் சமாதானம், அமைதி. அதை உங்களுக்குள்ளே வச்சுக் கொள்ளுங்கள், அது எங்களுக்கு வேண்டும். இயேசு சில வாழ்க்கை நிகழ்ச்சியில் சொல்லுவார், உங்களோட ஒரு அடிச்சா மறுகன்னத்தை காட்டு, ஒருவன் உன்னை சபிச்சால் அவனுக்காக ஜெபி. வாழ்ந்து காட்டு சொல்றார், ஒருவன் உன்னை சபிச்சால் அவனுக்காக ஜெபி, அவன் பேரை சொல்லி ஜெபி. கதைக்கு கஷ்டமா இருக்கும், பரவாயில்லை. அவனுக்காக ஜெபிக்கிற போது என்ன இருக்கிறது? வார்த்தையை நான் வாழ்ந்து காட்டுகிறேன், வார்த்தையை வாழ்ந்து காட்டுகிற போது எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவனுக்கு ஆசீர்வாதம் போகுது. ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் வருகின்ற பொழுது உறவு நிலை கிட்ட கிட்ட வருவதற்கு சான்சஸ் உண்டு. அமைதியும் சமாதானமும். அன்னைக்கு சுதனங்களை அதே வேளையில் இயேசுவை பார்க்கிற பொழுது, இயேசு வேறு ஒரு குலம், ஜூத குலம், சமாரியர் வேறொரு குலம். ரெண்டு பேரும் பேச மாட்டார்கள், ரெண்டு பேரும் ஒத்து வராது, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்படி இருந்தும் இயேசு சமாரிய பெண்ணிடம் போய், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அம்மா. சமுதாயம் சொன்னது பேசக்கூடாது, சமுதாயம் சொன்னது பழகக்கூடாது. ஆனா சமாதானத்தை கொண்டு வந்த இயேசு சொன்னார், இல்லை, நான் உறவின் பாலங்களை தானே அமைக்க வந்தேன். அவர்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள். எனவே நாம் வெட்டுண்டு துண்டு பார்க்க வேண்டாம், அவர்களும் நல்லவர்கள். அன்னைக்கு சுதரங்களை இவ்வாறு இயேசுவின் வாழ்க்கையிலே உறவின் பாலத்தை அமைத்து காட்டினார். எல்லாரும் ஒன்றாயிருங்கள். இயேசுவின் காலத்தில் கூட பிளவு வந்தது. இயேசு உருவாந்த திருத்துதர்களிலே அவர்கள் ஒருவர் வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்க ஆசைப்பட்டார்கள். அவருடைய தாய் ஆசைப்பட்டார், அவர்களும் ஆசைப்பட்டார்கள். அதனாலே அந்த திருத்துதர்களுடைய ஒரு கதை வருது, என்ன இவங்கள், ஒரு பிளவு வந்தது. என்ன இவை, எப்படி கேட்கணும் ஆண்டவருடைய இயேசுவிடம்? நாங்கள் என்ன, நாங்க யார்? இயேசு கடிந்து கொண்டார். உங்களுக்குள்ளே தலைவராக இருக்க விரும்புவர், உங்கள் பணியாளராக இருக்கட்டும். என்னை பின் செல்பவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் என்னுடையவர்கள். உங்களுக்குள்ளே பிளவு, பிரச்சனை, சச்சரவு வரக்கூடாது. அமைதியா இருங்கள். என் நம்பிக்கை சொல்லுங்கள், இயேசு சொல்லிக் கொடுத்த பாடம், அவருடைய சீடர்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்தது. ஆயினும் இயேசு அமைதியா இருங்கள், சமாதானமாயிருங்கள். அதுக்கு என்ன வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு சிலுவையில் சாகிற பொழுது, பிதாவே இவ்வளவு அறியாமல் செய்கிறார்கள், மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. மன்னிப்பு கொடுத்தா மனசில் உள்ள பாரம் நீங்கிடும். அன்மைக்க சோதரங்களே, எங்களது 2வது அருள் சின்னப்ப பாப்பரசர் பிரிந்து போன சபைகள், பிளவுபட்டு பிரிந்து போன சபைகள் பல ஆண்டு காலமாக பிரிந்து
எதிரும் புதிருமாக வாழ்ந்தார்கள். முன்பெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டது, அவங்களோட பைபிளை நாங்கள் படிக்கக்கூடாது, அவங்கள ஸ்கூலில் நாங்கள் படிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிரிவு பிளவு கத்தோலிக்க சர்ச்சுக்கும் மற்ற ஏனைய சர்ச்சஸுக்கும் இடையில். ரெண்டாவது அவர் சின்ன பாப்பரசர் அவங்க தலைவரை சந்திக்க போகிறார். போய் கேட்டார், கத்தோலிக்க திருச்சபை உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நான் அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். ஒரு பாப்பரசர் பிரிந்து போல அந்த சபை தலைவரிடம் போய், எங்கள் பிளவுக்கு கத்தோலிக்க திருச்சபை ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாக இருந்தால் எங்களை கத்தோலிக்க திருச்சபையின் பேராலே மன்னிப்பு கேட்கிறேன். தாழ்ச்சி, அணுகுமுறை. இப்போது 2 திருச்சி, எல்லா திருச்சிகளும் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. ஜனவரியிலே வருஷத்தின் 1வது மாதத்திலே கிறிஸ்தவ ஒற்றுமையின் விழா நடக்கிறது. ஆண்டவர் இயேசுவுடைய ஜெபம், பிதாவே இவள் ஒன்றாயிருப்பார்களாக. பைபிளிலே யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் பார்த்து சொல்றார், பிதாவே இவள் ஒன்றாயிருப்பார்களாக. அதுதான் இயேசு விரும்புகிற திருச்சபை, இயேசு எதிர்பார்க்கின்ற திருச்சபை. கஷ்டம், மனிதம் விடாது. ஆனால் தெய்வீக தன்மை உள்ளுக்குள்ளே புகுந்தால் அது கூட சாத்தியமாகும். ஒரு சிஸ்டர் சொன்னார், தன்னுடைய அண்ணாவும் அவருடைய தம்பியும் விரோதிகள். இடையிலே சிஸ்டர் அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணா ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம். 15 வருஷமாக கதைப்பதில்லை. சிஸ்டர் தம்பிட்டு சொல்ல, தம்பி வா, இதுக்கு நம்ம போய் பார்ப்போம், அவன் அண்ணா தானே, தெரிஞ்சோ தெரியாம பிரிஞ்சிருக்கலாம், வா என்று கூட்டி கொண்டு போகிறா சிஸ்டர் அண்ணா வீட்டுக்கு. போகிற பொழுது நான் நினைக்கிறேன், அண்ணாவோட மனசை பார்த்துட்டா. கோபக்காரன் வாரான். சில வேளை உள்ளுக்கு போய் சொல்லியிருப்பா தன் புருஷனிடம், உங்கள் தம்பி வாரான். அண்ணா வெளியில் வாரார். சிஸ்டருக்கு என்ன சென்று தெரியல, தம்பியும் நடுங்கிறான். ஆளுக்கள் நெருங்குகின்றார்கள். அண்ணா தம்பியை கட்டிப்பிடிச்சு அழுத. டே 15 வருஷமா எங்கடா பொண்ணி? பிரிவு, பிளவு, மனஸ்தாபம் நீங்கியது. கட்டிப்பிடிச்சிடுதான். இவ்வளவு நாள் எங்கடா பொண்ணி? உறவு என்பது சாகாது, உள்ளுக்குள்ளே இருக்கும். சில சில நிகழ்ச்சிகளாலே, காயங்களாலே அதிலே பிரிவு மாதிரி வரும். அன்னைக்கு சோதரங்களே, நான் ஒரு குரு. எங்கள் வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் வருவதுண்டு. நான் குறும்பட அதிபராக இருக்கிற பொழுது எனக்கு கீழே குறும்பட மாணவனாயிருந்து படித்தொருவர் இவ்வளவு குருவாக இருக்கிறார். ஏனோ தெரியல, அவருக்கு என்னில் பிரச்சனை என்னவோ தெரியவில்லை. நான் 2 தடவை போய் பேச முற்பட்டேன், கதைக்கு முற்பட்டேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டதா தெரியவில்லை. எனக்கு மனதில் சங்கடம். ஆனால் ஜெபிப்பேன், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தை தா உறவுக்காக. சிலவளை நான் இங்கே வந்து மக்களுக்கு சமாதானம் என்று சொல்கிற பொழுது எனக்கு மனசிலே தாக்கம் வரும். நான் எனக்கு இன்னொரு குருவுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கின்றதே. ஜெபிப்பேன், அவருக்காக ஜெபிப்பேன், அவருடைய பேரை சொல்லி ஜெபிப்பேன். அதுதான் பைபிள் சொல்லுது. விருப்பமில்லாதவர்களுக்காக பேரை சொல்லி ஜெபி. ஜெபிச்சேன் ஜெபிச்சேன் ஜெபித்தேன், செபித்துக் கொண்டிருந்தேன். அண்மையில் 2 பேரும் ஒரே பூசையில் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது. பூசைக்கு முன்னப்போ எனக்கு தயக்கம், பயம், என்ன நடக்கப் போதோ, நான் கதைக்கவா விடவா போன்ற பல பிரச்சனைகள் இருந்தது. ஆயினும் ப்ரே பண்ணி கொண்டே இருக்கிறேன். மனசுக்குள்ளே தடைகள் வருகிறது. என்றாலும் அவனும் மறந்திருந்தார், நானும் பிறந்தேன். கதைக்க துவங்கினோம். பூசையிலே கதைக்க துவங்கினோம்.
அந்த அவர் தான் பிரசங்கம் சொன்னார். பிரசங்கம் சொல்ல முடியும். நான் போய் சொன்னேன், ஃபாதர் உங்கள் பிரசங்கம் நல்லா இருந்தது ஃபாதர். முடியாமல் இருந்தது, ஜெபத்தினால் முடியும் என்ற நிலைக்கு வந்தது. எனவே அன்னைக்கு சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த செய்தி அமைதி, சமாதானம், ஒன்றாயிருங்கள். எனவே இந்த செய்தி எங்கள் மனசுக்குள் வந்து எங்கள் குடும்பங்களில், எங்கள் பங்கில் ஆண்டவர்களுடைய பங்கை புதிய உலகம், புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் மாதிரி ஆக்க விரும்புகின்றார். எங்கள் இயலாது. வேண்டியது அமைதி, சமாதானம். ஒரு அம்மா சிலுவைப்பாதை செய்வாவாம். சிலுவைப்பாதை செய்து போய் 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 4, 5, 6வது ஸ்தலத்தை கடந்து போவா. 6வது ஸ்தலம் சொல்லவே மாட்டாவாம். டக்கண்டு 7க்கு போவா. ஜேசு 2வது தடவை விழுந்தது. ஃபாதர் பார்த்து கொண்டிருந்தாராம். என்ன இந்த அம்மா சிலுவை பார்த்து சொல்லி கொண்டு போகுது. 6ஆம் ஸ்தலம் வந்ததும் அவள் கடந்து போவா, சொல்லவே மாட்டா. அவட்ட கேட்ட ஃபாதர், ஏன் அம்மா சொல்ற இல்லை? ஃபாதர், எனக்கு மருமகள் ஒருத்தி இருந்தவள், அவளுடைய பேர் வெரோனிகா. அந்த ஸ்தலத்தில் நான் சொல்ல வேண்டாம், வெரோனிகா என்ற பேர் சொல்ல வேணும் ஃபாதர். என்னால் சொல்ல இல்லாத ஃபாதர், நான் கடந்து போகிறேன். சிலுவை பாதை சொல்லுறா. மருமகளுடைய பேர் வெரோனிகா. இயேசுவுக்கு வந்துரைக்க வந்த பேர் வெரோனிகா. சொல்றதுக்கு தயம் இயலாது. இப்படிப்பட்ட சிலுவை பாதைகள் காற்றிலே பறக்கின்றன தவிர கடவுளிடம் போவதில்லை. இப்படிப்பட்ட சிலுவை பாதைகள் காற்றிலே பறக்கின்றன தவிர கடவுளிடம் போவதில்லை. மன்னிக்க தெரியாமல் அந்த ஸ்தலத்தை கடந்து போறா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நினைச்சு பார்க்கணும். என்னால் இயலாமல் இருக்கலாம். கடைசி ஆண்டு சொல்றார், உனக்கு யாரில் பிரியமில்லையோ அவருடைய பேரை சொல்லி செபி. தலைக்க கஷ்டமா இருக்கு, பரவாயில்லை, அவருடைய பேரை சொல்லி செபி. இன்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவார். சமாதானம், மகிழ்ச்சி, அமைதி உங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் எங்கள் பங்கிலும் நிலவட்டும். ஆமேன். எழுந்திருப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடைய உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் மீட்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார்.
இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டுக்கு கடந்து செல்வோம். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த மன்னவனாம் இயேசுவே, உமது பிறப்பு உலகிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது போன்று நாங்களும் உம்மில் புதிதாக பிறக்கவும் எங்கள் செயலால் உம்மை பிரதிபலிக்கவும் வேண்டிய வரங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகனைத்தையும் பாவத்திலிருந்து மீட்க மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, உமது பணியினை தங்கள் வாழ்வோடு இணைத்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவிகள் அனைவரையும் உமது பிறப்பின் மகிழ்வில் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடியலின் விடிவெள்ளியே இறைவா, உம் திருமகனின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இப்பிறப்பு பெருவிழாவிலே ஒன்றித்திருக்கும் உம் அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் என்றும் ஒருமனப்பட்டு ஒன்றித்து வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இடையர்களுக்கு உம் முதல் தரிசனத்தை காணும் பாக்கியத்தை கொடுத்த இறைவா, நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் உம் அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவை போல இன மத பேதமின்றி நாட்டை ஆண்டிடவும் உம் திருமகனின் அன்பையும் ஆசிரையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டு அதை மக்களோடு பகிர்ந்து நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தை இறைவா, முதலாவது வாசகத்திலே உம்மை அமைதியின் மன்னர் என்று அழைத்தார்கள். நீர் அமைதியின் மன்னர். காயப்பட்ட மனங்களுக்கு நீர் அருமருந்தாக வருவீர். ஆண்டவரே, உள்ளங்கள் வேதனைப்பட்டிருந்தால், ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ இந்த நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆயினும் என் இயேசுவே உமக்காக நான் அடுத்தவர் மன்னிக்கிறேன். ஏழாம் இருக்கப்பா, கடைசி பேரை சொல்லி ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாக வாழ எங்களை உறவின் நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உம் திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆன இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் தந்தையே இறைவா, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை மன்றாடுகிறோம். அதனால் புனிதமிக்க ஆண்டவரே, உறவின் நிகழ்வால் உறவின் பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் எங்கள் சாயல் இணைய வேண்டும் என்றும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் ஆழ்வீராக. இவ்வாறு எங்களுக்குள்ளே உள்ள மனித குணங்கள் எங்களை விட்டு நீங்கி தெய்வீக குணங்கள் எங்களுக்குள்ளே உருவாக இந்த அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றுவது போல எங்களையும் மாற்றித் தர வேண்டும் என்று திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் வாக்கு மனிதனானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சிமையின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காணுகின்றோம். இயேசு வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் பாடுவதாவது: படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. என் திருமகன் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக துயாவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை மது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அது தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து நான் சொன்னதை ஞாபகப்படுத்துங்கள். உங்களுக்கு யாரிலே விருப்பம் இல்லாமல் இருக்கின்றதோ, யாரை பார்க்க வெறுப்பாக இருக்கின்றதோ,
யாரை பார்க்க ஆத்திரம் வருகின்றதோ அந்த பேரை சொல்லி இந்த கிண்ணத்துக்குள்ளே போட்டு ஜெபியுங்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இதில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகன் இயேசுவின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகன் இயேசுவின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்கள் எமக்கென்றும் காணிக்காக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, கடவுளான ஜோசப், திருத்தூதர்கள், புனித ஜூதா ததேயு மற்றும் மாட்சிமிகு மறைசாட்சியர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவரிலே பயணம் செய்ய முடிய திருவை சிறப்பாக அடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் மற்றும் ஏனைய ஆயர்கள், முன்னாள் ஆயர்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, ஆயர் கிங்சி சாம் பிள்ளை மற்றும் திருநிலையினர் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சோர சோதரிகளையும் குழந்தையாக வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும், சென்ற கிறிஸ்துமஸுக்கு சில பேர் ஈரோடு இருந்திருப்பார்கள். இந்த கிறிஸ்துமஸுக்கு அவர்கள் இல்லை. அவர்கள் பங்கிலே இருந்தால் அவர்களை நினைவு கொண்டு ஒப்புக் கொடுக்கிறோம். அருட்தந்தை திருச்செல்வத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உங்கள் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களுடைய மாட்சிமையில் என்ற மனநிலை வடிவோம் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றத்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இந்த சிவத்தை சொல்கிற பொழுதே நாம் சொல்லுகின்றோம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுகின்றோம். இந்த சிவத்தை சொல்கிற பொழுது நாம் அந்த சிறுவப்பாதை சொன்ன வெரோனிக்கா மாதிரி இருக்கக்கூடாது. வார்த்தையிலே சிவத்தை சொல்லிவிட்டு வாழ்க்கையிலே கோபம் மனஸ்தாபத்தோடு இயலாது கடவுட்ட மன்றாடுவோம். ஆண்டவரே, கடைசி அவர்களுக்காக ஜெபிக்கிற மனசத்தால் என்று இந்த ஜெபத்தில் இவரை ஒப்புக் கொடுத்தால் இடைவெளிகள் குறைய வரும், ஒற்றுமையும் சமாதானமும் வரும்.
அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கலாம், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கலாம், சகோதரர்களுக்கு இடையில் இருக்கலாம், என் பங்கிலும் இருக்கலாம். எனவே இந்த சுபத்து சொல்ற பொழுது, அந்த வார்த்தைகள் வருகின்ற பொழுது, யாரோட விருப்பம் இல்லையோ அவரை நினைச்சு அவருக்காக ஜெபியுங்கள். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நல்லமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி, ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்துக்கேற்ப எம்முடைய திருச்சபைக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நமக்குள்ள இருக்கிற உடைய திருடலும் திருரத்தமும் நம்ம நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உடைய பரிவிரக்கத்தாலும் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளிக்கும் அருமருந்தாகுதல் புரியும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ இறையின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் தூய விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. அன்பின் தந்தை இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான, அடுத்த வார்த்தை முக்கியம், இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் பகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. ஆண்டவரே, நீர் அன்று உம்முடைய திருத்தலுக்காக மன்றாடியது போல எங்களுக்காக மன்றாடும். பிதாவே, இவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக. அந்த ஜெபம் எமது மண்ணில் நிஜமாகி நம்முடைய திருச்சபை அழகாக பூத்துக் கொள்ளுங்க, சாட்சியம் பகர எம்முடைய தேற்றாதீவு திருச்சபையை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உம் திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் ஜீவிக்கின்ற தேவன் தந்தை மகன் தூய ஆவியின் வல்லமை என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்மிக சோரங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பங்குமைப்பு பணி சபையோடு சேர்ந்து நாமும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். கொஞ்சம் எழுந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி.